பரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ. துயர் பகர்வோம். பிரான்சில் ஊடகத்துறையில் செயற்பட்டு வந்த 19/7/1981 பிறந்தவரான வினோஜ் குமார் கங்காதரம் வினோஜ் 30/6/2025 அன்று அகால மரணமானார் என்பதை ஆழ்ந்த துயரத்துடன் அறிய தருகின்றோம். அன்னாரின் இறுதி பயணம் ஜூலை 31 வியாழக்கிழமை வில்தனோஸ் மயானத்தில் நடைபெறுகிறது. 31 பகல் 12:15 முதல் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு பிற்பகல் 1:15 தகனக்கிரியை நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். விசேட செய்தி. ரஷ்யாவின் கடற்கரை அருகே பசிபிக் பெருங்கடலில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 8.8 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. 2025 ஜூலை 30 திங்கட்கிழமை காலை ரஷ்யாவின் கடற்கரை அருகே பசிபிக் பெருங்கடலில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து பல பசிபிக் பெருங்கடல் நாடுகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஜப்பானில் 1.30 மீட்டர் உயரத்திற்கு அலை ஒன்று எழுந்து தாக்கியுள்ளது. ரஷ்யாவில் 5 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழுந்ததாக பதிவாகியுள்ளன. கடற்கரை பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகாமையில் வங்காள விரிகுடாவில் ஜூலை 29 அதிகாலை 12:11 6.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் நிகழ்ந்திருக்கிறது. இந்திய தேசிய நிலநடுக்கவியல் மையம் வெளியிட்ட தகவலின்படி நிலநடுக்கத்தின் மையம் கடலின் அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்கத்திற்கு பின்னர் பல பின் அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன. இருப்பினும் இதுவரை உயிரிழப்புகள், உடைமை சேதங்கள் என்பவை பற்றிய தகவல்கள் எதுவும் அதிகாரப்பூர்வமாக எந்த அமைப்புகளாலும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலநடுக்கம் இலங்கைக்கு எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை இலங்கை புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரக்கோன் வெளியிட்ட அறிக்கை தெரிவித்திருக்கின்றது. இலங்கையின் தென்கிழக்கே சுமார் 260 கிலோமீட்டர் தூரத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும், இலங்கையில் அதனுடைய தீவிரம் ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பின்னதிர்வுகள் ஏற்பட்டிருந்தாலும்
தேவையற்ற பதற்றத்திற்கு இடமின்றி மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் எனவும் தீபானி வீரக்கோன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தற்போது வரை எந்தவொரு சுனாமி எச்சரிக்கையும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இனி பிரான்ஸ் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் பிரான்ஸ் அரசாங்கம் அந்த ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சித்து வருகின்றது. இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக அமெரிக்கா விதித்த 15% வரியை உள்ளடக்கியது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்க இறக்குமதிகளுக்கு தடைகளை குறைக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் பிரான்சுவா பைரோ இந்த ஒப்பந்தம் குறித்து சுதந்திர மக்களின் கூட்டணி தங்களின் மதிப்புகள் மற்றும் நலன்களை உறுதிப்படுத்துவதற்காக ஒன்று கூடி பின்னர் சமர்ப்பிக்க முடிவு எடுக்கும் நாள் இது ஒரு இருண்ட நாள் என்று கூறியுள்ளார். ஐரோப்பா அமெரிக்காவுக்கு எதிராக பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பிரான்ஸ் அரசாங்கம் வலியுறுத்தி வருகின்றது. ஐரோப்பா பதிலடி கொடுக்காவிட்டால் அரசியல் ரீதியாக பலவீனமடையும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிராக 30% வரி விதிப்பதாக முன்னர் அச்சுறுத்தியிருந்தார். இந்த அச்சுறுத்தல் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனை ஐரோப்பா தொடர்பாக கவனம் செலுத்த தூண்டியது. ஐரோப்பிய ஒன்றியம் தனது வலிமையை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது என்று எமனுவேல் மேக்ரோ வலியுறுத்தினார். அமெரிக்க அதிபர் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து எதனையும் மேக்ரோ இதுவரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவரது நம்பகமான அமைச்சர்களின் கூட்டமைப்பு ட்ரம்பை நோக்கிய எதிர்ப்பு நிலைப்பாட்டுடன் மேக்ரோனின் கருத்துக்களோடு ஒத்துப்போகும் வகையில் தீவிரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த வாரம் எமனுவேல் மேக்ரோ தனது அரசாங்கம் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் என்று அறிவித்திருந்தார். இது பிரான்ஸை அமெரிக்கா மற்றும் அதன் நெருங்கிய நட்பு நாடுகளிடம் இருந்து பிரித்து ட்ரம்புடன் உராய்வை ஏற்படுத்தும் அபாயத்தை தோற்றுவித்துள்ளது. பிரான்ஸ், சவுதி அரேபியா ஆகியவை காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதியான தீர்வின் ஒரு பகுதியாக பலஸ்தீன நாடு என்ற அங்கீகாரத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் முன்னெடுத்துச் செல்லும் முயற்சியில் முன்னணி வகிக்கின்றன. இந்த மாநாடு ஜூலை 28 திங்கட்கிழமை தொடங்கியது. 2023 ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதல், அதை தொடர்ந்த இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பின்னர் முடிவு காணப்படாத 2 நாடுகள் தீர்வை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சியாக செப்டம்பர் மாதத்தில் பலஸ்தீன அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ கூறிய சில நாட்களுக்கு பின்னர் இந்த மாநாடு நடைபெற்றுள்ளது. பிரெஞ்சு வெளிவிவகார அமைச்சர் ஜான் நோயல் பரோ இந்த மாநாடு ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு பலஸ்தீன நாடு என்ற அங்கீகாரத்தை அங்கீகரிக்க ஒரு தளமாகவும் செயல்படும் என்று கூறியுள்ளார். இஸ்ரேலை போரை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அழுத்தம் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமருக்கு அதிகரித்து வருகின்றது. பிரிட்டனும் இதன் மீது கவனம் செலுத்தி வருகின்றது. சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சர் பிரின்ஸ் பைசல் பின் பஹான் அல் சவுத் காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள தீவிரமான மனிதாபிமான நெருக்கடியை எதிர்க்க உலக வங்கி ஒப்புதலை பெற $300 மில்லியன் பரிமாற்றம் செய்ய முயற்சித்து வருவதாக கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் ஐக்கிய ராச்சியம், அயர்லாந்து, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட 16 நாடுகள் மற்றும் பிரதிநிதித்துவங்களால் இணை தலைமை தாங்கப்படுகின்றன. இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மேக்ரோனின் இந்த முடிவு தீவிரவாதத்திற்கு பரிசு என்று கண்டித்துள்ளார். சவுதி, பிரெஞ்சு தலைமையிலான மாநாட்டையும் இஸ்ரேல் கண்டித்திருக்கின்றது. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் €100 கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் €1200 தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு
காத்து புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால் கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோங் பாரிஸ் 10 லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம். பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அஷூரன்ஸ் emprunteur, அஷூரன்ஸ் du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அஷூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ, 130 ருதுஃபோவொக் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள். லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் செப்டம்பர் மாதத்தில் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும் வாக்குறுதியை அளித்த பின்னர் நியூயோர்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டிற்கு இணை தலைமை தாங்கி மற்ற நாடுகளையும் தங்கள் தலைமையின் பின்னால் ஒன்றுபட வலியுறுத்தி வருகின்றது. அக்டோபர் 7 தாக்குதல்களுக்கு பின்னர் இஸ்ரேலுக்கு அளிக்கப்பட்ட நிபந்தனையற்ற ஆதரவில் இருந்து பிரான்ஸ் வெளியுறவு கொள்கை மாற்றம் கண்டு வருவதாக தோன்றுகின்றது. பிரான்ஸ், சவுதி அரேபியா ஆகியவை பலஸ்தீன அரசை சர்வதேச அளவில் அங்கீகரிப்பதற்கான உந்து சக்தியாக ஐக்கிய நாடுகள் சபையில் ஓர் உயர்மட்ட உச்சி மாநாட்டுக்கு இணை தலைமை தாங்கியுள்ளன. ஜூலை 28 முதல் 30 வரை நியூயோர்க்கில் நடைபெற்ற இந்த 3 நாள் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டன. இது நாடு தீர்வு திட்டத்திற்கு எதிராக இருக்கும் இஸ்ரேல் இந்த உச்சி மாநாட்டை புறக்கணித்திருக்கிறது. மேலும் அமெரிக்கா இதனை எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் என்று விமர்சித்துள்ளது. செப்டம்பர் மாதத்தில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் போது பலஸ்தீனத்தை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கும் என கடந்த வியாழக்கிழமை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வருகின்ற பதற்றங்கள், இதில் 12 நாள் இஸ்ரேல் ஈரான் போர், காசா போர் ஆகியவற்றின் காரணமாக ஜூன் இறுதியில் இருந்து இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இது 2 நாடு தீர்வு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு திருப்பு முனையாகவும் மாற்று சந்தர்ப்பமாகவும் இருக்க வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் நோயல் பரோ தெரிவித்துள்ளார். 1947 ஐக்கிய நாடுகள் சபை பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த பலஸ்தீனத்தை யூத மற்றும் அராபிய நாடுகளாக பிரிக்கும் தீர்மானத்தை அங்கீகரித்தது. அடுத்த ஆண்டு இஸ்ரேல் அறிவிக்கப்பட்டது. பல தசாப்தங்களாக ஐக்கிய நாடுகள் சபையின் பெரும்பாலான உறுப்பு நாடுகள் இஸ்ரேலுடன் இணைந்து ஒரு சுதந்திர பலஸ்தீன அரசை உருவாக்குவதை ஆதரித்து வருகின்றன. ஆனால் காசாவில் 21 மாதங்களுக்கு மேலாக போர் நடந்து வருவதுடன் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் குடியேற்றங்கள் விரைவாக விரிவடைந்தும் வருகின்றன. பலஸ்தீன சுதந்திரத்திற்கு எதிராக இஸ்ரேல் தலைவர்கள் பொதுவெளியில் கூறியுள்ள கருத்துக்களும் ஒரு செயல்படக்கூடிய பலஸ்தீன அரசு கைகூடாமல் போகலாம் என்ற அச்சங்களை அதிகரித்திருக்கிறது. போர் முடிந்த பின்னர் காசாவில் என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு வரைபடம் இல்லாமல் நீடித்த போர் நிறுத்தத்திற்கு செல்ல முடியும் என்று நினைப்பது ஒரு மாயை என்று அமைச்சர் பரோ எச்சரித்துள்ளார். பிரான்ஸ் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது ஹமாஸுக்கு ஒரு பரிசு அல்ல என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் பலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரிப்பதற்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கோபமாகவும் தவறாகவும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருவது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார். காசா பட்டினி கிடக்கிறது. கடந்த வாரம் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் காசாவில் நடைபெற்று வரும் போரின் கொடூரங்களின் சூழலில் 2 நாடு தீர்வு தேடலை மீண்டும் உயிர்ப்பிக்கும் நோக்கில் பலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரிப்பதாக அறிவித்தார். இது ஒரு ஆச்சரியமான மற்றும் முக்கியமான நடவடிக்கையாகும். பிரான்ஸ் குரூப் ஆஃப் 7 G7 தொழில் மயமாதல் அடைந்த நாடுகளில் முதலாவது நாடாகும். இது அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கிறது.
பிரான்ஸ் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறது. 1948 இஸ்ரேல் நிறுவப்பட்டதில் இருந்து 1967 வரை அமெரிக்கா இந்த பங்கை ஏற்றுக்கொண்ட பொழுது பிரான்ஸ் இஸ்ரேலின் மிக முக்கியமான மேற்கு நாட்டு நட்பு மற்றும் பாதுகாப்பு உறுதியாளராக இருந்தது. இஸ்ரேல், அமெரிக்கா ஆகியவை பிரெஞ்சு முடிவை கோபமாக எதிர்த்து 2023 அக்டோபர் 7 அன்று தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் செய்த கொடூரமான படுகொலைக்கு இது பரிசு அளிப்பதாக கூறின. ஆனால் முற்றிலும் மாறாக உண்மை உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் காசா பகுதியில் உள்ள மக்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்யும் வான் வழி மூலமான 40 தொன் மனிதாபிமான உதவிகளை வழங்குகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உதவி வழங்கல் வெள்ளிக்கிழமை முதல் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் எங்கள் இலக்குகளை அடைந்துள்ளோம் அல்லது அதைவிட அதிகமாகவும் அடைந்துள்ளோம் என்று பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான பிரான்ஸ் நாட்டின் முயற்சிகள் குறித்து பேசும் பொழுது பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோன் நோயல் பரோ கூறியுள்ளார். இது பலஸ்தீனத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் ஆதரவையும் அங்கீகாரத்தையும் காட்டுகின்றது. இந்த அறிவிப்புகள் காசா பகுதியில் நிலவும் பஞ்சம் மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளை நிவர்த்தி செய்ய பிரான்ஸ் நாட்டின் முயற்சிகளை எடுத்து காட்டுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான ஆரஞ்ச் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரான்சின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான ஆரஞ்ச் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களில் மிகப்பெரிய மொபைல் சேவையை வழங்கி வருகின்றது. திங்கட்கிழமை அதன் உள் அமைப்புகளில் ஒன்றை பாதித்த சைபர் தாக்குதலை கண்டறிந்ததாக ஆரஞ்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 290 மில்லியனுக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்கின்ற இந்த நிறுவனம் சில்லறை, வணிக மற்றும் நிறுவன வாடிக்கையாளர்களை கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலின் தன்மை வெளிப்படையாக தெரிவிக்கப்படாவிட்டாலும் கூட அதன் பதிலடியாக வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நிறுவனம் எச்சரித்துள்ளது. விசாரணையில் இந்த கட்டத்தில் எந்த வாடிக்கையாளர் அல்லது ஆரஞ்ச் தரவுகளும் எடுக்கப்பட்டதாக கூறுவதற்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. இந்த விடயத்தில் தாங்கள் எச்சரிக்கையாக இருப்பதாக நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை பிரான்சின் சைபர் பாதுகாப்பு முகாமை ANSSI உளவு நோக்கத்திற்காக நாட்டின் தொலைத்தொடர்பு துறையை இலக்காக கொண்ட அரசு ஆதரவுடைய அச்சுறுத்தல்கள் குறித்து அதன் ஆண்டு வாரி மதிப்பாய்வில் எச்சரித்த பின்னர் இது நிகழ்ந்திருக்கின்றது. கடந்த சில ஆண்டுகளில் பல முறை பாதுகாப்பு மீறல்கள் நடந்துள்ளன என்பதை உறுதி செய்தும் இருக்கிறது. ஆரஞ்ச் இந்த நிகழ்வை வெள்ளிக்கிழமை கண்டறிந்ததாகவும் அதன் சைபர் பாதுகாப்பு துணை நிறுவனமான ஆரஞ்ச் சைபர் டிஃபென்ஸ் பாதிக்கப்படக்கூடிய சேவைகளை தனிமைப்படுத்தி தாக்குதலின் தாக்கங்களை குறைக்க முயற்சி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு தகவல் அளித்து ஆதரவளிக்க தங்கள் அர்ப்பணிப்பு குழுக்கள் முழுமையாக இயங்குகின்றன என்றும் ஓரோஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னாவ் தமிழாலயம் நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழாலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லாகுர்னாவ். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.